நான்காம் கட்ட நாடாளுமன்ற தேர்தலில் 96 தொகுதிகளில் விறுவிறுப்பாக நடந்து வரும் வாக்குப்பதிவு. நீண்ட வரிசையில் நின்று ஆர்வமுடன் வாக்களித்து வரும் மக்கள். சென்னையில் சுட்டெரிக்கும் வெயிலை தணிக்கும் வகையில் திடீரென பெய்த மழை. கிண்டி, சைதாப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங் மர்ம மரணம் தொடர்பான அதிர்ச்சி தகவல். ஜெயக்குமார் 5 மணி நேரம் வரை அடித்து துன்புறுத்தப்பட்டிருக்கலாம் என தகவல். சென்னை மெட்ரோ ரயில் அதிகாரியை தாக்கிய விவகாரத்தில் பின்னணி பாடகர் வேல்முருகன் கைது. மெட்ரோ ரயில் பணிக்காக பள்ளம் தோண்டியது குறித்து மெட்ரோ அதிகாரியிடம் சண்டையிட்டதாக புகார். கோடை வெயில் எதிரொலியால் பீன்ஸ், கேரட், பச்சை மிளகாய் உள்ளிட்ட காய்கறிகளின் விலை உயர்வு. காய்கறி விலை உயர்வால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி. சென்னையில் செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் பெற 3 நாட்களில் 2300 விண்ணப்பங்கள் குவிந்தன. சென்னை மாநகராட்சி தகவல். ஹைதராபாத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்த நடிகர் அல்லு அர்ஜுனா வரிசையில் நின்று ஜனநாயக கடமையாற்றினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவரும் நாகை எம்பியுமான செல்வராஜ் காலமானார். உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. நாகை எம்பியுமான செல்வராஜ் மறைவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல். பொதுவுடைமை இயக்கத்திற்கும் டெல்டா மக்களுக்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பு என புகழாரம். கோடை வெயில் காரணமாக கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு காய்கறி வரத்து குறைவு. காய்கறி வரத்து குறைவால் விலையும் அதிகரிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் 53,800 ரூபாய்க்கும் 1 கிராம் 6,725 ரூபாய்க்கும் விற்பனை. தமிழகம் முழுவதும் 8.16 லட்சம் மாணவர்கள் எழுதிய +1 பொதுத் தேர்வு முடிவு நாளை வெளியிடப்படுகிறது. பொறியியல் சேர்க்கைக்கு 1 லட்சம் பேர் விண்ணப்பம். விண்ணப்பிக்கும் கால அவகாசம் ஜூன் 6ஆம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது. தேனி கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து அதிகரிப்பு. பொதுமக்கள் குளிக்க தடை. ஆந்திராவில் விறுவிறு வாக்குப்பதிவு. முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி, முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வாக்களிப்பு. ஆந்திராவில் பலநாடு வாக்குச்சாவடியில் தெலுங்கு தேசம் ஒய்எஸ்ஆர் நிர்வாகிகள் மோதல். வாக்குச்சாவடிக்குள் நுழைந்து வாக்குப்பதிவு இயந்திரங்களை அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு. AI தொழில்நுட்பத்தில் சினிமா படமாகும் ரஷ்ய அதிபர் புதின் வாழ்க்கை. படத்தின் ட்ரெய்லரை கேன்ஸ் திரைப்பட விழாவில் வெளியிட படக்குழு முடிவு என தகவல். ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் செர்ஜி ஷோய்க்கு திடீர் நீக்கம். செர்ஜி தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலராக அதிபர் புதின் நியமித்துள்ளதாக தகவல்.